வருகிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். வருகிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாடும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவிர் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் திருவருகை காலத்திற்குரிய சிந்தனைகளை நாம் ஈடுபடுகின்றோம். மெஸ்ஸியாவின் காலம் எப்படி இருக்கும் என்பதையும், மெஸ்ஸியா யாரை ஏற்றுக்கொள்கிறார் என்பதையும் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த இறைவாக்கினை உணர்த்துவதை நாம் ஏற்று வாழ முன்வருவமாக. அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் உங்கள் ஓரொரு கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் அனைத்து பிள்ளைகள் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here. Those who are participating through Jaya Plus, Sign Web TV, as well as other social media, are in a special way for all the sponsors of this live telecast mass, those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Good Velagani, who are watching the same. தூய மறைநிகழ் தகுதியோடு பங்கெடுக்க நமது குறைகளை பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மறந்து மன்னிப்பை வேண்டுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்களை செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லா வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய எங்கள் தந்தையை இறைவா, உமது வல்லமையை எம்முள் தூண்டி எழுப்பி பேராற்றலுடன் எங்களுக்கு உதவியருளும். அதனால் எங்கள் பாவங்கள் தடை செய்பவற்றை மன்னிக்கும் அருளால் நாங்கள் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தங்களான ஒரு திருமணமாக இயேசு கிறிஸ்து வழியாக பணிந்து உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார், வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரை மட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலமாகும். ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே.
நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களை நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி அளித்தீர். ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. Alleluia, 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 Alleluia. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே விண்ணரசுக்குள் செல்வர். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்னை சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வது இல்லை, மாறாக விண்ணுலகில் என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டு இருந்தது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இந்த திருவருகை காலத்தின் முதல் நாளிலிருந்து மெசியாவின் வருகைக்காக
காத்திருந்த இஸ்ராயேல் மக்களுடைய செயல்பாடுகளையும் இறைவாக்கினர்கள் அவர்களுக்கு கூறிய வார்த்தைகளையும் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இன்றும் சிறப்பாக மெசியாவின் காலம் எப்படி இருக்கும், யார் அவரை அணுக முடியும், யாரை அவர் நேசிக்கின்றார், அவருடைய ஆட்சிக்குள் யார் வரக்கூடும் என்பதையெல்லாம் இன்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எனவே நாமும் அந்த மெசியாவின் ஆட்சிக்குள், ஆண்டவருடைய இல்லத்திற்குள் செல்வதற்கு தயாரிப்போம். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். இந்த மெசியா யார்? கடவுள் வாக்களித்த வார்த்தையானவர். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றிய கடவுள் அவர்களை ஒழிந்து போக விடவில்லை. மாறாக மீண்டும் தன்னோடு இணைத்து கொள்வதை அறிவித்தார். உங்களுக்கு மீட்பரை மெசியாவை அனுப்புவேன் என்று. அந்த மெசியா யார்? சீடர்களை பார்த்து இயேசு கேட்கின்றார், என்னை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. பல்வாறு பதில் சொல்லப்படுகின்றது. இயேசு மீண்டும் கேட்க, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று. பேதுரு நீர் மெசியா, நீர் மெசியா, கடவுளால் அனுப்பப்பட்டவர், ஆசிரியர் பெற்றவர் நீர். யாரு? இந்த ஆரோக்கிய தாய் ஈன்றெடுத்த அந்த மகன், இறை வார்த்தையானவர், அவர்தான் மெசியா. அவர்தான் மெசியா. அந்த மெசியாவை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் அவருடைய ஆட்சிக்குள் நுழைய முடியும். எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் எல்லாரும் போக முடியுமா என்று நற்செய்தியில் இயேசு கூறுகின்றார், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள், மெசியாவின் ஆட்சிக்குள் வர முடியாது, வருவது இல்லை. ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறார். ஏன்? இயேசுவின் காலத்திலும் இதே போன்று வாழ்ந்தது, அதற்கு முன்னதாக வாழ்ந்தார்கள் அந்த இஸ்ராயேல் மக்கள். தனது சொந்த இனமாக தேர்ந்தெடுத்த மக்கள் தங்களை தேர்ந்தெடுத்த கடவுளை, தங்கள் தந்தையாம் கடவுளை, தங்களை படைத்தவரை புறக்கணித்து அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். சிலை வழிபாடுகளால் தங்களை கடவுளிடமிருந்து ஒதுக்கி கொண்டார்கள். சிலை வழிபாடுகளால் அசேரா கம்பங்களை கட்டிக்கொண்டு சொல்வார்கள். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தவர்கள், ஆனால் அவர்கள் அதே போன்று சிலை வழிபாடுகளை வழிபடவில்லை, அசேரா கம்பங்களை கட்டவில்லை. மாறாக அவர்கள் தங்களுக்குள்ளே சிலை வழிபாடுகளை உருவாக்கி கொண்டார்கள். ஆண்டவரே ஆண்டவரே என்று அவர் வெளிவேடமாக அவர்கள் தங்களுடைய வழிபாடுகளை நடத்தினார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் உண்மையான பற்று இல்லை, கடவுள் மீது பற்று இல்லை. ஏன்? அது உண்மையான பற்று இருக்கும் பட்சத்தில் கடவுள் அனுப்பிய மெசியாவை, பேதுரு வெளிப்படுத்திய மெசியாவை அவர் ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே என்னானார்கள்?
இன்றைய முதல்வா சொல்லப்பட்டபடி வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார், அதை தரைமட்டமாக்கின்றார். அவர்கள் தங்களையே எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி கொண்டார்கள். எங்களோடு தான் கடவுள் இருக்கின்றார், ஏழைகளோடு இல்லை, பாவிகளோடு இல்லை, விலைமாரோடு இல்லை, எங்களோடு தானே, எங்களோடு தான். தங்களை மேலே 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 உயர்த்துக் கொள்ளுது. தகர்த்தெறிந்தார் கடவுள், தகரித்தெறிந்தார் கடவுள். ஆலயமும் தகர்க்கப்பட்டது, தலைமை குறுக்கோடை இல்லங்கள் தகர்க்கப்பட்டது, எல்லாம் தகர்க்கப்பட்டன. அது தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழையின் பாதங்களும் அதை மிதிக்கும். யார் எல்லாம் இயேசுவை மெசியாவாக இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயேசுவை விசுவாசித்து அவர் பெயரால் திருமுழுக்கு பெற்றார்களோ அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தான் முதல் குழந்தைகள், பச்சில குழந்தைகள். அவர்களுடைய பாதங்கள் காலடிகள் அத்தனையும் தகடுபொடி ஆக்கியதை அவள் சொன்னார்கள். கடவுள் அவர் பக்கம் இல்லை. கடவுள் பக்கம் யார் பக்கம் இருக்கிறார்கள் கூறுகின்றார்? வாயில்களை திறந்து விடுங்கள், அவரது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களின் உள்ளே வரட்டும். வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் நம்பிக்கை கொண்ட மக்களினம் உள்ளே வரட்டும். எந்த மக்களினம்? மெசியாவை ஏற்றுக்கொண்ட மக்கள், இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயேசுவை தங்கள் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட மக்கள். அதான் மீண்டும் கூறுகின்றார் இயேசுங்க. கற்பாறையின் மீது கட்டப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் எதிலிருந்து படைக்கப்பட்டோம்? ஒன்றும் இல்லாமல் இருந்து, மண்ணில் இருந்து. திருப்பாடல்கள் இறைவா கூறுதும் ஒன்று, நாம் தூசிக்கு சமம். திருப்பாடல் 103 சொல்வது போல நமது உருவை அவர் அறிந்திருக்க, தூசி என்பது அவர் நிலைவில் உள்ளது. மீண்டும் பல இடங்களில் கூறுகிறது, நான் நீர்க்குமிழிக்கு ஒப்பானவர்கள் மனிதர்கள், நீர்க்குமிழிக்கு ஒப்பானவர்கள். அதான் நம்முடைய நிலைமை. மண்ணால் உருவாக்கப்பட்ட நாம் நீர்க்குமிழிக்கும் தூசிக்கும் சமமாக இருக்கின்றோம். நாம் தான் திருமுழுக்கு பெற்ற பொழுது பாறையாகிய பேதுரு விசுவாச அறிக்கை செய்த விசுவாச அறிக்கையின் பாறையின் மீது, மீட்பராகிய இயேசுவின் பாறையின் மீது நாம் கட்டப்பட்டு இருக்கின்றோம். எப்பொழுது? நம்ம திருமுழுக்கின் பொழுது நாம் ஊன்றப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் ஊன்றப்பட்ட நாம் எப்படி இருக்கின்றோம்? மண்ணால் கட்டப்பட்ட மனிதர்களாக இருக்கின்றோம். இயேசு கடல் மீது நடந்து வருவதை பார்த்த பேதுரு கேட்கிறார், நீர்தான் என்றால் நானும் வர ஆணையிடும் வா. நடந்து சென்றார் பேதுரு, கடல் மீது நடந்து சென்றார். இயேசு சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த அத்தி மரத்தை நோக்கி நீங்கள் வேரோடு கடலில் சொன்னால் கேட்கும், அது நடக்கும். கடுகளவு விசுவாசம் பேதுருவுக்குள் இருந்தது. கடல் மீது நடந்து சென்றார். இயேசு இணையாக நடந்து சென்றார். இயேசு எதிர்நோக்கி சென்றார், கடல் மீது நடந்து சென்றார். ஆனால் காற்றடித்தது சீமோனாக மாறிவிட்டார். பேதுருவாக இருந்து சீமோனாக மாறிவிட்டார். ஐயோ, நான் அழுகிறேனே, கீழே போறேனே, காப்பாற்று. நம்பிக்கை கொண்டியவனை ஏன் அஞ்சினாய்? நாம் இதே போன்றுதான் பல நிலைகளில் பல நேரங்களில் நமது விசுவாசத்தை மறந்து போகின்றோம். நமக்கு இருக்கின்ற ஆண்டவரை மறந்து போகின்றோம். நாம் தடுமாறுகின்றோம், தள்ளாடுகின்றோம். நம்மை பல்வேறு விதமான, இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான சோதனைகள் நம்மை போட்டு அலைக்கழிக்கின்றன. விசுவாசத்துக்கு எதிராக, நம்பிக்கைக்கு எதிராக, நேசத்துக்கு எதிராக நாம் ஊன்றப்படி. ஆனால் மண்ணால் கட்டப்பட்ட நாம். எனவேதான் நாம் தள்ளாடி கொண்டு இருக்கின்றோம். என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன விசுவாசம்?
தந்தையாம் கடவுள் அனுப்பி இயேசுவே மெசேயா என்ற விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு எதிராக நான் பிற தெய்வங்கள் பல சமயங்கள் போகிறோம். கஷ்டம் சொன்னாங்க, அது தெய்வமா சில பேர் சபரிமலை கூட போகிறாங்க. நம்முடைய கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. விசுவாசம் என்னாச்சு? தளர்ச்சி. விசுவாசம் இல்லை. இயேசு இறந்து உயிர்த்தார் என்ற தளர்ச்சி. விசுவாசம் இல்லை. நம்பிக்கை, நான் இயேசுவோடு நான் இருக்க வேண்டும், அவர் போல் வாழ வேண்டும், அவர் என்னை கைவிட மாட்டார் என் நம்பிக்கை. ஒருபொழுதும் என்னை கைவிட மாட்டார் நம்பிக்கை. இயேசு நம்பினார். யார் என்னமே? தந்தையாம் கடவுள் நம்பினார். எனவேதான் சரணடைந்தார். தனது விருப்பத்துக்கு எதிராக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற அவர் சரணடைந்தார். கடைசி வரையிலும் சிலுவையில் தொங்கும் பொழுதும் எல்லாரும் சொல்றாங்க, கீழே இல்லை, என் தந்தையின் விருப்பம், நான் தந்தையை நம்புகின்றேன், என்னை கைவிட மாட்டார். நாம் எத்தனை பேர் நம்புகின்ற கடவுளை? நம்புகிறோம், ஆனால் செயல்பாடுகள் இல்லை. நம் செயல்பாடுகள் புறம்பாக இருக்கின்றன, நம்பிக்கை குறைவாக இருக்கின்றன. எனவே பல இடங்களும். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம். அது செயலாக வெளிப்பட வேண்டும். என்ன? நேசம், அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அன்பு தான் எல்லாவற்றுக்கும் மேலானது. அன்பு தான் தலை சிறந்தது, மேலானது. இயேசுவின் போது எல்லாமே நேசத்தின் அடிப்படையில் தான். நேசத்தின் அடிப்படையில். நேசம். இயேசு அருமையான ஜெபம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு திருப்பலி ஜெபிக்கின்றோம். நீங்கள் ஜெபமாடி சொல்லும் பொழுது 5 தடவை இயேசு கற்று ஜெபிக்கின்றோம். என்ன சொல்கிறோம்? எங்களுக்கு இன்ற அன்றாட உணவு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்து நாங்கள் மன்னிப்பளிக்க வேண்டும். எல்லாரும் மன்னிக்கிறோமா? இங்கே இருக்கிறவங்கள நான் எல்லாரும் சமாதானமாக இருக்கிறேன், யாருடன் பகைமை இல்லை, சண்டை இல்லை என்று சொல்ற கை தூக்குங்க பார்க்கலாம். நான் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறேன், யாரோட சண்டை இல்லை சொல்ல கை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தர் கூட இல்லை. ஒரு குடும்பத்தில் அப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு ஜெபம் செஞ்சாங்க. இதே இயேசு கடவுள் ஜெபம் செஞ்சாங்க. செவித்த பிறகு சாப்பிட பையன் கிட்ட 6-7 வருஷம் பையன் கிட்ட, அப்பா ஜெபத்தை நம்ம தினந்தோறும் சொல்லிக்கிட்டே வரோம், ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க உங்கள் சித்தப்பா கடுமையான மோசடிக்காரன்டா, அவனோட நான் பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்போ உங்கள் தம்பியோடு நீங்கள் பேசாமல் இருந்துக்கிட்டு இத்தனை வருஷம் இது ஜெபத்தை சொல்கிறீங்களே, ஜெபத்தில் என்ன பலன்? எங்களுக்கு எதிராக பிற செய்த குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல் எங்களை மன்னிப்பது சொல்கிறீங்களே, என்ன பலன்? ஏன் சொல்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க? ஒரு சிறுவன் கேட்டான். தந்தையின் உள்ளம், தாயின் உள்ளம் அப்படியே கலங்க ஆரம்பிச்சது. பையன் தூங்க போயிட்டான். இருவரும் கலந்து பேசுகிறாங்க. மறுநாள் காலை எழுந்ததும் பையனை கூட்டிக்கிட்டு அவங்க தம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பிறகு சித்தப்பா போட்டு போகிறாங்க. யாரோட சண்டை போடுறது அவளுக்கு. தம்பியும் தம்பி மனையும் பார்த்து ஆச்சரியப்படுறேன், இவ்வளோத்த பாருங்கள் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. போய் அவர் கட்டிப்பிடிச்சு நீ மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை அண்ணன் தம்பியுடைய காலில் வந்து மன்னிப்பு கேட்டான். ஆனால் என்ன தூக்கிடு அப்பா சொல்கிறார், நேற்று இரவு நடந்த சிறுவன் கேட்ட கேள்வி, இருவர் கட்டி கொண்டு அரவணைத்து கண்ணீர் சிந்தினார்கள். இதுதான் ஜெபம். நேசத்தின் அடிப்படை மன்னிப்பு. பகைமையை வெறுப்பது, பகைமையை வெறுக்க வேண்டும், பகை வளர்க்கக்கூடாது. பகைமையை வெறுக்க வேண்டும், வெறுப்பை தணிக்க வேண்டும். வெறுப்பு, பகைமை சாத்தான் குணத்தோடு நாம் கடவுள்கிட்ட போக முடியாது. ஆண்டவரை ஆண்டு சொல்லலாம், போக முடியாது. எனவே பாறையின் மீது கட்டப்பட்ட இந்த மண் வீடானது உறுதிப்பட இந்த விசுவாசம், நம்பிக்கை, நேசத்தில் வளர்வோம். எல்லாரையும் நேசிப்போம். கடவுள் நம்மை நேசிப்பார், தன்னோடு சேர்த்துக் கொள்வார்.
நேசரே இயேசுவே உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நானும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நானும் தருகின்றேன். நேசரே இயேசுவே உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். கனவு காணும் உலகினிலே காணல் நீராய் வாழ்கின்றோம். தாகம் தீர்க்கும் என் இறைவா காணிக்கை ஏற்றிடுவார். காக்க வந்த காவலனே, காலம் யாவும் கலந்தவரே, பாவம் போக்கிடுவார். நீரே எனக்காக உம் வாழ்வை பலியாக்கினி, நானும் உனக்காக உம் வாழ்வில் பலியாகுவே. ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். நேசரே இயேசுவே உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய உங்களுடைய மன தூய பலி கடவுளுக்கு கேட்டதபடி சேர்ந்து எல்லோரும் மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவான், நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் ஏற்றருள உம்மை தயவாய் வேண்டுகின்றோம். நாள் எங்கு இறைப்பொட்டல் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரது என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தும் நன்றி செலுத்துவது மெய்யாக தகுதி நீதியாகும், எங்கள் கடன் மீட்புக்குறை செயலும் ஆகும். இயேசு கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பு வழி மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். இறைவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையின பெற்றுக்கொள்வோம். அதே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிரத்துடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதர் முதன்மை வானதரோடும் அரியணையில் அமரோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படையில் அணிகள் அனைத்தோடு சேர்ந்து நமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. அவருடைய தூய ஆவியர் பொழுது காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உடம்பும் கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடரோடு கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடரோடு கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நீ உருந்து வாழ்வு திறம் அப்பத்தை மீட்பழிக்கின்றது உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியம் முறையை தாழ்ந்தோடு ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்குலியங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையிடம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் பரவி எல்லா மக்களையும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆய சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகும் துறவை அன்பில் நிறைவேற செய்தருளும். தந்தையை வழிக்கான காணிக்களை செலுத்தியவர்களையும் நாங்கள் யாராக ஜெயிப்பதாக வாக்களிக்கிறவர்களையும் எங்களை யாராக ஜெபிக்கிறவர்களையும் இன்று எங்கள் ஜெபம் யாருக்கு தேவையான நீர் விரும்புகிறவர்களே இது திருத்தலத்தில் கூடியிருக்கின்ற எல்லா மக்களையும் பலியில் பங்கெடுக்கிறவர்களையும் நிறைவாக ஆசிரியத்து நாளும் காத்தருள்வீராக. உயிர் தெளிவும் நம்பிக்கையில் இருந்தபடி என் பெற்றோர் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்த அனைவரும் இரக்கத்துடனே ஊர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். என் கண்டித்தாயிரம் ஆட்சி மிக்க மாறியா அவர் கடவுடைய யோசிப்பு புனித திருத்தூதர்கள் எங்கள் பாதுகாவலர்கள் எவ்வுளையில் உங்கள் அனைவருடனும் நாங்கள் இலைவாழி பங்கு திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுறையில் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நம் தலைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தபடி விசுவாச நம்பிக்கை அன்பில் வாழ்ந்து விண்ணக மாட்சிமைக்குள் அழைக்கின்ற வானக தந்தைக்கு நன்றி ஒரு சேர்ந்து மன்றாடுவோம்.
உமது பெயர் போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையில் அனைத்தில் எங்கள் வாழ்வில் அமைதி கருணை கொண்டாடுகிறோம். இரக்கத்தின் உதவி நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பிக்கை பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு வருகைக்கு காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தரோடு முடிந்தது. எங்கள் பலவீன பாவங்களையும் பாராமல் திரு அவின் விசுவாசத்தை கண்ணோக்கி உங்கள் திருவுள்ளத்துக்கு இருப்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. அமைதியை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உயிருள்ள கடவுள் திருமகன் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது இதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்பு வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்பு வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. நான் சொல்வதை திருப்பி சொல்லுங்க எல்லாரும். வாரும் இயேசுவே வாரும், வாரும் இயேசுவே வாரும், என்னோடு தங்கும் இயேசுவே, என்னோடு தங்கும் இயேசுவே,
பாவி நான் இயேசுவே, பாவி நான் இயேசுவே, என்னை விட்டு பிரியாதையும் இயேசுவே, என்னை விட்டு பிரியாதேயும் இயேசுவே, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஜெபத்தை இயேசு ஜெபத்தை அடிக்கடி சொல்லி ஜெபியுங்கள். நீங்கள் பயணம் செய்யும் சரி, வேலை செய்யும் சரி, மனசுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள். இயேசு உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். நன்றி கூறி வேண்டுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தந்தையே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறு நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவற்றின் மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பலன் அளிப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவின் ஆசி உங்கள் மேல் தங்க முடியும் என்றும் வழி நடத்துவதாக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கல்லோடரும் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய தாயே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உம் பிள்ளைகள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல் இவள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல் இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல் இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் நலம் தரும் ஆரோக்கிய அன்னையே, ஆரோக்கிய ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of His dear Mother Mary, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ராசிக்குள்ள தங்கி கூட வழி நடத்துவதாக. மரியன் கரம் பிடித்து இயேசு நான் விளைத்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நாம் பாசமிகு தாயை மாட்சிப்படுத்துவோம். சேர்ந்து ஜெபியுங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.